வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம், வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சியாகக்கூடிய அந்த குரு அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகிறாரு, மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாகக்கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பயிற்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க.